அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது? இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம். இன்று 7/4/2026 விசுவாவசு வருடம் பங்குனி மாதம் 24ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. இன்றைய நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8 மணி வரை, மாலை 4:30 முதல் 5:30 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 மணி வரை, மாலை 7:30 முதல் 8:30 மணி வரை. ராகு காலம் 3லிருந்து 4:30 மணி வரை. குளிகை 12லிருந்து 1:30 மணி வரை. யமகண்டம் 9லிருந்து 10:30 மணி வரை. இன்று கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். இன்றைய சூரிய உதயம் 6:08 மீன லக்னத்தில். இனி இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம். நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. அதோடு உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா மறக்காம முருகப்பெருமானுக்கு அரோகரா என்றும், இன்று வராகி ஜெயந்தி என்பதால் வராகி தாயே போற்றி என்ற வாசகத்தையும் கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்கள் வீட்டில் சுப நிகழ்வுகள் நடக்கவே மாட்டேங்குது அப்படின்னு வருத்தப்படுறீங்களா? அதாவது நாம் இந்த ஒரு வீடு கட்டி இந்த மாதிரியான ஒரு விசேஷம் பண்ணணும், நம்ம வீட்டில் ஒரு நல்ல ஒரு திருமண நிகழ்வுகள் நடக்கணும் அப்படின்னு சொல்லியெல்லாம் நீங்கள் நினச்சிருப்பீங்க. ஆனால் அது நடக்காமல் ஏதோ ஒரு தடுத்துக்கிட்டே இருக்குது, சுப நிகழ்வுகள் நடக்க மாட்டேங்குது அப்படின்னு வருத்தத்தில் இருந்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு தடையாக என்ன இருக்குது, அதனால் நம்ம என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் மேற்கொள்ளணும், எப்படி வழிபாடுகள் மேற்கொள்ளணும், எல்லா தகவல்களையும் சொல்லிடுவாங்க. கண்டிப்பாக அது உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வாக இருக்கும். மேஷம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு உங்களுடைய உணர்வுகளை கட்டுப்படுத்த வேண்டிய நாளாக அமைகிறது. பொறுமை மற்றும் அமைதியை மேற்கொண்டால் எல்லாம் சரியாகிவிடும். இன்று சமாளிப்பதில் சற்று சிரமம் காணப்படலாம். பணியை பொறுத்தவரை பிறரோடு பழகும்போது பொறுமை அவசியம். அமைதியுடன் நடந்து கொண்டால் அவர்களுடைய நன்மதிப்பை பெறுவீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது துணை விரும்பக்கூடிய வகையில் நடந்து கொள்வீர்கள். ஒருவருக்கு ஒருவர் அனுசரணையாக நடந்து கொண்டால் உறவினுடைய பிணைப்பு வலுப்படும். நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பணப்புழக்கம் சிறப்பானதாக இல்லாவிடனும் கவலை வேண்டாம். இன்று எதிர்பாராத பண வரவை கொண்டு உங்களுடைய செலவை சமாளிப்பீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியத்திற்காக சிறிது பணம் செலவு செய்ய வேண்டியது இருக்கலாம். தொண்டை வலி ஏற்படாமல் இருக்க குளிர்ச்சியான உணவுகளை தவிர்ப்பது நல்லது. கண்களுக்கும் சிகிச்சை மேற்கொள்ள வேண்டியது மிகவும் நல்லது. ரிஷபம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களிடம் காணப்படக்கூடிய ஆர்வம் காரணமாக நீங்கள் இன்று செயல்களை விரைந்து முடிப்பீர்கள். இன்று நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் நீண்ட கால பயன் தருவதாக அமையலாம். பணியை பொறுத்தவரை சிறப்பாக பணியாற்றுவீர்கள். உங்களிடம் சிறப்பு தகுதி காணப்படும். அதனை நன்கு பயன்படுத்தி கொள்ள வேண்டும். உங்களுடைய பணிக்கு அங்கீகாரம் கிடைக்கும். குடும்பத்தை பொறுத்தவரை நீங்கள் இருவரும் மகிழ்வோடு காணப்படுவீர்கள். உங்களுடைய உறவு சிறப்பானதாக இருக்கும். நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி நிலைமை முன்னேற்றகரமானதாக இருக்கும். வங்கி இருப்பு அதிகரிக்கும். இதனால் மகிழ்ச்சி ஏற்படும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆற்றலும் உற்சாகமும் நிறைந்து காணப்படும் நாளாக அமைகிறது. இதனால் உங்கள் ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது. மிதுனம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் பலன்கள் உங்களுக்கு கலந்து காணப்படும் நாளாக அமைகிறது. அமைதியாக இருந்தால் கவனமாக செயலாற்றலாம். மகிழ்ச்சிக்கான மந்திரம் இதுவே. பணியை பொறுத்தவரை பணிகளை முன்னுரிமைப்படுத்தி இன்று நன்கு திட்டமிட வேண்டும். பணிகளை சிறிது கவனம் அதிகமாக மேற்கொள்ள வேண்டும். குடும்பத்தை பொறுத்தவரை துணையோடு அனுசரித்து நடந்து கொள்ளுங்கள். இதனால் உறவில் மகிழ்ச்சி நிலவும். நிதி நிலைமையை பொறுத்தவரை பண வரவு அதிகமாக காணப்படும். செலவுகள் அதிகமாக காணப்படும் என்பதால் அது பயனுள்ளதாக இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று நீங்கள் உங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்க வேண்டும். தேவையின்றி பதட்டப்பட வேண்டாம். இன்று இது உங்களுடைய ஆரோக்கியத்தை கெடுக்கும் வகையில் அமையலாம். கடகம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு நம்பிக்கையுடனும் அமைதியுடனும் இருக்க வேண்டும். இதனால் எல்லா விதமான பிரச்சனைகளையும் சமாளிக்கலாம். உங்களுடைய மனதை அமைதியாக வைத்துக் கொள்ளுங்கள். பணியை பொறுத்தவரை பணிகள் அதிகமாக இருப்பதாக உணர்வீர்கள். பணிகளை முன்னுரிமைப்படுத்தி அதன்படி ஆற்றுங்கள். இன்று நேரத்தோடு செயல்பட வேண்டியது அவசியம். குடும்பத்தை பொறுத்தவரை நீங்கள் அமைதியாக இருக்க வேண்டும். உங்களது துணையிடத்தில் பொறுமையாக நடந்து கொள்ள வேண்டும். இதனால் உறவில் நல்லிணக்கம் மேம்படும். நிதி நிலைமையை பொறுத்தவரை கூடுதல் பொறுப்புகள் காரணமாக செலவு செய்ய நேரிடலாம். என்றாலும் உங்களுடைய தேவைகளை சமாளிக்கக்கூடிய வகையில் பணப்புழக்கம் காணப்படும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று சில சௌகரியங்களை விட்டுக் கொடுக்க வேண்டியிருக்கும். பதட்டப்படாமல் இருந்தால் ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது.
சிம்மம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் நேர்மறை எண்ணம் மற்றும் நட்பான அணுகுமுறையை மேற்கொள்ளுங்கள். இதனால் வெற்றியும் நன்மதிப்பும் கிடைக்கும். எதிர்மறை எண்ணத்தை தவிர்த்து விடுங்கள். பணியை பொறுத்தவரை உங்களுடைய பணியில் அதிகமான கவனம் செலுத்த வேண்டும். கவனமின்றி செயல்பட்டால் பணியினுடைய தரம் குறையும். இதன் விளைவாக நன்மதிப்பை இழப்பீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை துணையினுடைய அனுசரணை கிடைப்பது இயலாது என்பதால் நீங்கள் இன்று உணர்ச்சி வசப்படாமல் இருக்க வேண்டும். யதார்த்தமாக உங்களுடைய அணுகுமுறை உங்களது துணையை உங்கள் பக்கம் இருக்கும். நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி நிலைமை சற்று மந்தமானதாக இருக்கலாம். செலவுகளை குறைக்க வேண்டும். இன்று இதன் மூலமாக நிதியினுடைய ஸ்திரத்தன்மையை உறுதிப்படுத்த முடியும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தொண்டை வலி ஏற்பட வாய்ப்புள்ளதால் இன்று வெந்நீரை பருக வேண்டியது நல்லது. கவனத்தோடு இருந்தால் நோய் வராமல் தடுக்க முடியும். கன்னிராசி நண்பர்களே, இன்றைய நாள் மிகுந்த ஆற்றலோடு காணப்படுவீர்கள். பயனுள்ள செயல்களுக்கு அதனை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சௌகரியமாக இருப்பீர்கள். பணியை பொறுத்தவரை பணி இன்று தரமானதாக இருக்கலாம். உங்களிடம் மறைந்திருக்கக்கூடிய ஆற்றல் வெளிப்பட்டு அனைவருடைய பாராட்டையும் பெறும். இன்று குடும்பத்தை பொறுத்தவரை சிறந்த தகவல் தொடர்பாடல் காரணமாக இன்று துணை மகிழ்ச்சி அடைவார். உங்கள் இருவருக்கும் இடையே மகிழ்ச்சியான இனிமையான தருணங்கள் காணப்படும். நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று கடன்கள் பெற்று பண தேவைகளை சமாளிப்பீர்கள். சேமிக்கும் ஆற்றல் உயரும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை திடமான ஸ்திரமான ஆரோக்கியம் காணப்படும் நாளாக இன்றைய நாள் அமைகிறது. துலாம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் மிகவும் சிறப்பான நாளாக அமைகிறது. உங்களுடைய பேச்சில் தெளிவு காணப்படும். பேச்சாற்றல் மூலமாக சாதிப்பீர்கள். பணியை பொறுத்தவரை உங்களை சுற்றி காணப்படக்கூடிய குழப்பம் காரணமாக பணியில் அதிகமாக கவனம் செலுத்த இயலாது. சக பணியாளர்களோடு பொறுமையாக பழக வேண்டும். பணியை குறித்த நேரத்திற்கு முன்பே முன்னுரிமை கொடுத்து முடிப்பது நல்லது. குடும்பத்தை பொறுத்தவரை துணையோடு நட்பான அணுகுமுறையை மேற்கொள்வது நல்லது. உங்களிடமிருந்து கிடைக்கக்கூடிய ஆதரவால் துணை மகிழ்ச்சி அடைவார். நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று சமாளிப்பது கடினமாக இருக்கலாம். செலவுகளை நிர்வகிக்க தெரிந்து கொண்டு அதிகம் செலவழிக்காமல் இருக்க வேண்டும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தாயினுடைய உடல் நலத்திற்காக பணத்தை செலவு செய்ய நேரிடலாம். விருச்சிகம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் சிறப்பாக யோசித்து செயல்பட வேண்டியது அவசியம். தேவையற்ற எண்ணங்களை மனதில் கொள்ளாதீர்கள். பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் கூடுதல் பொறுப்புகள் காணப்படலாம். நீங்கள் இன்று உற்சாகப்படுத்திக் கொள்வதன் மூலமாக அமைதியாக இருக்கலாம். குடும்பத்தை பொறுத்தவரை காதலில் அனைத்தும் சுமூகமானதாக நடக்கும். உங்களது துணை உங்களிடம் புரிந்துணர்வோடு இருப்பார். இது உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கலாம். நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் அதிகமானதாக இருக்காது. என்றாலும் உங்களிடம் இருக்கக்கூடிய பணத்தை கொண்டு இன்றைய தினத்தை சமாளிக்கலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உணர்ச்சி வசப்படுவதும் பாதுகாப்பற்ற உணர்வும் தவிர்க்க வேண்டும். இது உங்களுடைய ஆரோக்கியத்தை கெடுக்கலாம். தனுசு ராசி நண்பர்களே, இன்றைய நாள் ஆரம்பத்தில் சில தடைகள் காணப்படலாம். உங்களுடைய தைரியத்தை கொண்டு சமாளிப்பீர்கள். கடின உழைப்பும் அர்ப்பணிப்பும் அவசியம். நம்பிக்கையோடு இருக்க வேண்டும். பணியை பொறுத்தவரை இன்று கவனமாக பணியாற்ற வேண்டும். தேவையற்ற சஞ்சலங்களுக்கு இடம் கொடுக்க வேண்டாம். இன்று நீங்கள் சிறப்பாக செயல்படும் நாளாக அமைகிறது. குடும்பத்தை பொறுத்தவரை தன்னுடைய விருப்பப்படி நீங்கள் நடக்க வேண்டும் என்று உங்களுடைய துணையின் எதிர்பார்ப்பு காணப்படலாம். அதற்கு முயன்றால் உறவினுடைய பிணைப்பு வலுப்படும். நிதி நிலைமையை பொறுத்தவரை அதிக பணம் காணப்படாது. உங்களிடம் இருக்கக்கூடிய பணம் தேவையை விட அதிகமாக இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை முன்னெச்சரிக்கையாக உங்களுடைய கண்களுக்கும் பல்லிற்கும் சிகிச்சை மேற்கொள்வது மிகவும் நல்லது. மகரம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் அனைத்தும் சிறப்பாக நடக்கும். வாழ்க்கையில் உங்களுடைய தன்னம்பிக்கை அதிகரிக்கும். எதிர்பாராத விதமாக இன்று உங்களுக்கு பண வரவு அதிகமாக இருக்கலாம். பணியை பொறுத்தவரை பணியிட சூழல் இனிமையானதாக இருக்கும். ஊக்கத்தொகை கிடைக்க வாய்ப்புள்ளது. இது உங்களுக்கு திருப்தியை கொடுக்கலாம். குடும்பத்தை பொறுத்தவரை உங்களுக்கும் உங்களது துணைக்கும் இடையே பிணைப்பு முன்னிருந்ததை விட இப்போது அதிகமாக இருக்கலாம். நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி நிலைமை சுதந்திரமானதாக காணப்படும். பணம் சம்பாதிக்கக்கூடிய திறன் அதிகரித்து பக்குவப்பட்ட நிலையிலும் காணப்படுவீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கும். உங்களிடம் இருக்கக்கூடிய ஆற்றல் இன்று நிறைந்து காணப்படும் நாளாக அமைகிறது. கும்பம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு பலன்கள் சிறப்பான பலன்களாகவே அமையப்போகிறது. இன்று விரைந்து செயலாற்றுவீர்கள். பதட்டம் காணப்பட்டாலும் உங்களிடம் மகிழ்ச்சி காணப்படும். விருப்பமான வெளியிடங்களுக்கு செல்வது ஆறுதலை பெற்றுக் கொடுக்கும். பணியை பொறுத்தவரை நம்பிக்கையுடன் செயல்பட்டால் எந்த ஒரு சவால்களையும் எதிர்கொள்ளும் மனநிலை உருவாகலாம். இது வெற்றிக்கு வழிவகுக்கும். குடும்பத்தை பொறுத்தவரை துணையினுடைய உதவியோடு விரைந்து முடிவெடுக்க விரும்புவீர்கள். நல்ல தொடர்பு காணப்படும். முக்கியமான முடிவுகளை எடுப்பீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை இன்று நிதி நிலைமையை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய பணம் போதுமானதாக இருக்கும். பூர்வீக சொத்து அல்லது எதிர்பாராத பண வரவு காணப்படலாம்.
ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக இருக்கப் போகிறது. இசை கேட்டல் இதுபோன்று மனதிற்கு ஆறுதல் கொடுக்கக்கூடிய நிகழ்வுகளை இன்று மேற்கொள்வீர்கள். மீனம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் பலன் கொடுக்கக்கூடிய நாளாகவே அமைகிறது. ஆன்மீக ஈடுபாடு மகிழ்ச்சியை பெற்றுக் கொடுக்கும். முன்னேற்றத்திற்காக பாடுபடுவீர்கள். வெற்றியை அளிக்கக்கூடிய பிரார்த்தனை மூலமாக மன அமைதி பெறலாம். பணியை பொறுத்தவரை அதிர்ஷ்டம் குறைவாக காணப்படலாம். பணியில் அதிகமான கவனம் செலுத்தினால் நல்ல பலன் காணலாம். குடும்பத்தை பொறுத்தவரை உங்களுடைய உறவின் தரத்தை மேம்படுத்த முயற்சி செய்ய வேண்டும். வேறுபாடுகளை களைந்து இன்று புரிந்துணர்வோடு செயல்பட்டால் நல்லுறவை மேம்படுத்த முடியும். நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் அதிகமானதாக காணப்படும். குறைவாக செலவழிக்க வேண்டும். சேமிப்பை அதிகப்படுத்த வேண்டும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை குளிர்ச்சியான உணவு வகைகள் காரணமாக ஒவ்வாமை ஏற்படும் என்பதால் இன்று உணவு மற்றும் நீரில் அதிகமான கவனம் செலுத்த வேண்டியது மிகவும் நல்லது. என்ன நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது? இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம். வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.